ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கம்ப்ளைண்ட் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். பைண்டிங்கில் உள்ள ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங் வந்து நல்லாவே இருக்குது, ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஸ்பார்க் ஆகிருக்கு. அதே பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வைண்டிங் பர்ன் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா கஸ்டமர் எண்டில் செக் பண்ணப்போ வோல்டேஜ் வந்து 264 இருந்துச்சு. நான் மீட்டரில் டேரெக்டாக செக் பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் பிரச்சனையே. இந்த பம்ப்பு ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ன் ஆகிடுச்சு வைண்டிங்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடியதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மீட்டரில் காட்டக்கூடிய வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து 0.32 kW வந்து வருது. ஆனால் எதுவுமே ரன் பண்ணல. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 266 வந்து இருக்குது. இதனால தான் வைண்டிங் வந்து பர்ன் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹை வோல்டேஜில் இருக்கப்போ